7 o'clock மேட்டுப்பாளையத்தில் வந்து ஏற வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. 12:30க்கு ஊட்டி உதகமண்டலம் ஸ்டேஷனுக்கு இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இறங்கின உடனே வேலை போய் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்து டக்குன்னு அங்கே சார்ஜ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி கிடையாது, மொபைல் சார்ஜிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதனால் டக்குன்னு ஸ்டேஷனில் 2 ஸ்லாட்டு தான் இருந்தது. ஸோ ஒரு ஸ்லாட்டில் நானும் இன்னொருத்தரும் போட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் மொபைலை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டேஷனை விட்டு இப்போது வெளியில் வந்து இப்போது நம்ம ஹோட்டல் ஏதோ ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சாச்சு. ஸோ நம்ம ஹோட்டல் நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு இடத்துல சிங்கிள் பெட் அப்ளை பண்ணியிருக்கேன். நேராக அதுக்கு போக போகிறோம். கிளைமேட் எப்போதும் எல்லா வீடியோலையும் பொதுவாக அந்த இடத்தோடைய கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஊட்டியோடைய கிளைமேட்டை சொல்லவே வேணாம், சான்ஸே இல்லை. அருமையா சில்லுன்னு சூப்பராக இருக்கு. ஸோ காலையில் மேட்டுப்பாளையத்தில் கூட என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கின் ஸ்வெட்டர் எடுத்து மாட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வர வழியில் சரியான வெயில் அடித்தோடனே வேர்க்க ஆரம்பிச்சுது. ஸோ அங்கே கழுத்தினேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து போக போக பாடி வந்து அப்படியே சில்லுன்னு அந்த கோல்டை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிளைமேட் இதை என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ஜர்க்கின் போடல, வெறும் இந்த டிஷர்ட்டோட அப்படியே நடந்து போவோம். ஸோ அப்படியே நடந்து வந்த இந்த பாதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைட்டில் கொஞ்சம் ஹில் வந்து மேலே ஏறுது. அது வந்து தாஸ் பிரகாஷ் ரோடு அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இந்த தாஸ் பிரகாஷ் ரோட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. போனால் நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த இடம் வரும். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே, ஆனில் தான் இருக்குது. ஒரு தடவை ஒரு கன்ஃபர்மேஷன். அந்த ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு சரியான வைல்டு போர் வந்து ஒன்று ஸ்பாட் பண்ணேன். செம்ம பெருசு, குட்டு குட்டுன்னு தெரிச்சிட்டு ஓடிச்சு. கேப்சர் பண்ண ட்ரை பண்ண, அந்த அசைவு மட்டும்தான் தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்டைல், பயங்கர செம்ம நீளமா ஒரு கரு நாகம், மேல கொஞ்சம் ரெட் கலர்ல ஏதோ அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ பயங்கரமா அது சொல்லண்டு மேலே ஏறிட்டு போச்சு. ஸோ கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி மறைஞ்சிருச்சு. ட்ரெயினில் அந்த ஜேர்னி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டீம் என்ஜின் இருக்கிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டினாங்களோ ஜனங்கள்லாம் டக்குன்னு இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறது. அண்ட் ஒரு இடத்துல டீ, அதுக்கப்புறம் போண்டா இந்த மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் குன்னூரில் தான் இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இட்லி, வடை இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு எங்கள் கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆப்போசிட்டில் குட்டி பிள்ளைங்க, இந்த சைடு கொஞ்சம் லேடிஸ் இருந்தாங்க. நான் மட்டும்தான் ஜென்னா இருந்தேன். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக அந்த குட்டி பாய் அங்கிள் அப்படின்னு அவர் ஜாலியாக பேசிட்டு போனார். ஸோ இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. தோ இட் வாஸ் அ ஸ்லோ ஜேர்னி, பட் வந்து அருமையான ஒரு ஜேர்னி. வருஷங்களுக்கு முன்னாடி இது போகணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது பாருங்கள், 4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி இன்னைக்கு ட்ராவல் பண்ணுகிற இந்த வாய்ப்பு. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இடத்துல நின்று மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இதில் பே பண்ணக்கூடிய டிக்கெட்டு இதில் எந்த விதத்துலையுமே வந்து கவர் ஆகாதான். ஆனால் யுனெஸ்கோ இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு அறிவிச்சு அதுக்குன்னு தனியாக இவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டிங் எங்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரோடு பிரியும் போது இன்னொரு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா ஸ்டீப்பாக மேலே ஏறுது. இது தார் ரோடு இல்லை, ஜல்லிக்கல் போட்டு சிமெண்ட் ரோடு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதில்
இன்னுமே ஸ்டீப்பாக ஏறுது. ரைட் ஹேண்ட் சைடில் டீ கார்டன், டீ எஸ்டேட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஊரில் இன்க்ளைனில் நடக்கணும் அப்படின்னா மூச்சு நல்லா வாங்கும். சரி, இருந்தாலும் நடக்கிறோம். எழுத்தாப்பில் ஜாஸ்டல் தெரியுது. பின்னாடி இந்த ஃபார்மில் பாருங்கள் மக்களாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது கேரட் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா தேவையில்லாத இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கேரட் நட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ கூட தேவையில்லாத ஏதாவது செடி முளைக்குதுன்னா களை எடுப்பாங்கல்ல, அந்த களை எடுக்கிற ப்ராசஸ். இந்த பாதையில் தான் நம்ம அப்படியே ஏறி மேலே போயிட்டுருக்கோம். ஸோ நெருங்கிட்டோம். இங்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 வீடு தெரியுதுல, அதில் 3வது இடத்துல தான் வந்து ஹாஸ்டல்னு போர்டு போட்டிருக்கு. இதுக்கு போகிறதுக்கான பாத்வே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரீச் ஆனவுடனே நேராக ரூமுக்கு வந்து ரூமை பார்த்து இங்கே பெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் டே அண்ட் நைட் இந்த ஹாஸ்டலில் நான் தங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னொரு வீடியோவாக அதை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ தட் இந்த ஹாஸ்டலை பற்றி நீங்களும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ க்ளவுடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரிசில் இருக்கும், ஏன்னா அந்த சைட்லாம் அப்படி தான் இருக்குது. பின்னாடி எக்ஸாக்டாக இந்த இடம் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து ரேஸ் கோர்ஸ் மைதானம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு தடவை ஒரு குதிரை இது ஓடுறத வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானம். நான் வரும்போது வந்து ஆக்சுவலாக இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி ரோடு போகுது. ஸோ கார்லலாம் வந்து மக்கள் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து ரியர் என்ட்ரன்ஸ். பட் ஆக்சஸுக்கு இது ஈஸியாக இருக்குது, ஏன்னா டக்குன்னு நம்ம ரோட்டுக்கு வர மாதிரி இருக்குது. அதனால் அப்படி போய் அந்த சைடில் சுற்றி வரணும். இப்போ ரோட்ல போகும்போது என்ன பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் வந்து இந்த மாருதி 800 கார் வந்து இங்க நிறைய யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்த போதும் பார்த்துருக்கேன். மாருதி 800 வந்து இங்க இன்னும் பாப்புலரா ஓடிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் கூட அந்த மாருதி 800 வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த தடவை ஸ்பாட் பண்ண நான் அதை வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடி 2 பேர் அப்படியே நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு நடந்து போறாங்க. மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லையும் எந்த வருஷத்துல அந்த கட்டடத்தை வந்து கட்டினாங்க அப்படின்றத வந்து எழுதியிருப்பாங்க. அப்படியே போய் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு லஞ்ச் பண்ணால் போன தடவை ஊட்டி வந்தபோது ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் அண்ட் சிக்கன் சரியாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் நேராக அங்கேயே போயிட்டேன். போயிட்டு பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு லேக் பகுதியில் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு நடந்துட்டு
அதுக்கப்புறமா சரி அப்படியே என்கிட்ட ஹில் சைட்ல ஏறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுலயே இப்போ இந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, இந்த இதுலயே வந்து இந்த ரோட்ல அப்படியே மேல கொஞ்சம் ஸ்டீப்பா போகக்கூடிய அந்த ரூட்ல ஒரு டாப் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பீச்சில் இருக்கும்ல ஆர் ஸ்விம்மிங் பூல்ஸில் இருக்கும் அந்த மாதிரி பெட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ஸில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே எதிர்த்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஃபார்மிங் எல்லாம் பண்ணுறாங்க. மேபி கண்டிப்பாக கேரட் தானா இல்லை வேற இதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ மேலே ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு அழகான ஒரு வீடு. இதைத்தான் வந்து ஹாஸ்டல்னு சொல்லி இப்படி பேக் பேக்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ வந்தோம், நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஊட்டிக்குன்ற பொழுது ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் தனியாக வந்து இது சுற்ற முடியாது. மிச்ச ஊருக்குலாம் போகும்போது நல்லா சுற்றிட்டு இப்படி வருவேன். ஸோ அதனால் இங்கேன்றதுனால சரி ஒரு 5க்குலாம் வந்து இங்கே வந்துடுவோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டு அப்படியே அந்த ஃபார்மிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இங்கேருந்தே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தாப்புல வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் அந்த கடை வீதி அதெல்லாம் அப்படியே தெரியுது. இந்த ரேஸ் கோர்ஸ் மைதானம் இங்கே தான் இருக்கு. அண்ட் அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து டிஎல்சி சர்ச் வரும். இந்த இடத்துல சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. ஸோ இந்த சைடுவே மேல ஒரு சர்ச் வந்து தெரியுது. பட் அதுக்கு ரூட் எப்படின்னு தெரியல. ரொம்ப மேல நல்ல உயரமான ஒரு இடத்துல இருக்கு. ஸோ மேப்லயும் அதை லொகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆக்சுவலா சரி அந்த டைரக்ஷனுக்கு தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஸோ இங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இவங்களே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும். ஆன்லைன்ல ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா அங்கே அவங்களுக்கு ஆர்டர் வந்துடுது. அப்புறமா நம்ம செக் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பில்ஸை வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படிதான் இந்த லெமன் டீ ஆர்டர் பண்ணேன். ஸோ லெமன் டீ வந்துருச்சு. ஸோ இந்த லெமன் டீயை குடிச்சு முடிப்போம். ஸோ தொடர்ந்து ஊட்டியோடைய பிரயாணத்தை பற்றி உங்ககிட்ட பேசுவோம். தேங்க்யூ.